இந்த 5 ஆண்டுகளை மட்டும் 23 லாக்அப் டெத். இது லாக்அப் டெத் கிடையாது, லாக்அப் மர்டர். காவல் நிலைய படுகொலை. டெத்துக்கும் மர்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. டெத்னா காவல் நிலையத்தில் விசாரிக்கும் போது ஒரு பிபி ரைஸ் ஆகி லோ பிபி ஆகி நெஞ்சு அடைச்சு செத்து போறது, ஸ்ட்ரோக் வந்து செத்து போறது, அது வேற. பதட்டத்தை சாவது வேற, விசாரணையில பயந்து போய் சாகிறது வேற. அது காவல் நிலைய மரணம்னு சொல்லலாம். இது காவல் நிலையத்தை வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. இது லாக்அப் டெத், இது லாக்அப் மர்டர். அப்ப இது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு இந்த 5 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்படணும். ஏற்கனவே 5 வருஷமா இந்த ஜெயராஜ் பன்னீர் வழக்குல அவங்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தா இது நடந்திருக்காது. போலீஸ், காவல்துறை சென்சிட்டிவ் ஆயிரும். நாளைக்கு காவல்துறை வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, இதையே வழக்கா வச்சுக்குவாங்க. நாங்க விசாரிக்க கூடாதா? அப்ப எப்படி நாங்க குற்றவாளியை விசாரிக்கிறது? அதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கதான் செய்யும். அதுக்காக நாங்க லத்தி எடுக்கிறோம்னா நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியுமா? 6.5 கோடி மக்களை நாங்க 1 லட்சம் பேர் தான் காப்பாற்றுறோம். லத்தி இருந்தா தான் பயப்படுவான், லத்தி இருந்தா தான் பயப்படுவான். அந்த லத்தி பயமுறுத்தல்ல, மக்களை பாதுகாக்க. அந்நியன்ட்டு இருந்து, தவறான நபர்கிட்ட இருந்து, குற்றவாளிகிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கத்தான் லத்தி. ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஒருத்தன் குத்த போறானா அப்பவும் காவல்துறை லத்தியை பயன்படுத்தலாம், துப்பாக்கியை பயன்படுத்தலாம். ஆனா மக்களை நோக்கி பயன்படுத்தக்கூடாது. ஸ்டெர்லைட்ல பயன்படுத்துற மாதிரி, சாத்தாங்குளத்தை பயன்படுத்துற மாதிரி, இங்க திருப்பூரத்தை பயன்படுத்துற மாதிரி மக்களை நோக்கி பயன்படுத்தக்கூடாது.